தொகுதி மறுவரையறை தொடர்பான 3 மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அறிமுகம் செய்வதற்கான வாக்கெடுப்பில் 251 எம்பிக்கள் ஆதரவு. मत विभाजन का परिणाम इस प्रकार है. आवश्यकता होगी तो करेक्शन और डिटेल में जाके कर सकते हैं. पक्ष में 251, विपक्ष में 185. தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாக்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே காங்கிரஸ் எதிர்ப்பு. கூட்டாட்சி அமைப்பின் மீதான தாக்குதல் என KC வேணுகோபால் சாடல். You know about the Indian people mindset. You are scared of 2029 election. Yeah. You want an escape route to cover up the 2029. That's why you bring the anti-constitutional bill. தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக நாமக்கல்லில் கருப்பு கொடி ஏற்றி முதலமைச்சர் MK ஸ்டாலின் போராட்டம். மசோதா நகலை எரித்து நிர்வாகிகளுடன் முழக்கம். உரிமையை பறிக்காதே. சென்னை அண்ணா அறிவாலயம், சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகத்தில் கருப்பு கொடி கட்டி தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு. விழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகத்திலும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்திலும் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லத்திலும், வேளச்சேரியில் விசிக தலைமையகத்திலும், அண்ணா சாலையில் CPM தலைமையகத்திலும் கருப்பு கொடியேற்றம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மறுவரையறை மசோதா நகலை எரித்து முன்னாள் முதலமைச்சர் OPSம் கண்டன முழக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தல். சாண்ட்விச் போல மசோதாக்களை கொண்டு வந்துள்ளதாக மக்களவையில் திமுக குழு தலைவர் TR பாலு விமர்சனம். வேண்டுமென்றே மத்திய அரசு குழப்புவதாக குற்றச்சாட்டு. All the 3 bills can be called as a sandwich bill because everything is interlinked together. So the government has not come forward to see that each and every bill is put separately. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடத்திய போராட்டத்தை சுட்டிக்காட்டி பேசிய TR பாலு. அவர் கடுப்பு கொடி காட்டிய பிறகு நீங்கள் என்ன கூறப் போகிறீர்கள் என்று கூறிய சபாநாயகர் ஓம் பிர்லா. In Salem rally, he has hoisted the black flag and at the same time he has burnt to ashes the bill proposed by the government. काला झंडा दिखाया, पीला झंडा दिखाया, सदन से क्या लेना है? दिखाते रहो झंडे. So actually, at the same time, you would like to clarify that the opposition to these bills do not alter our party stand for immediate implementation of 33% reservation for women. தேசப்பற்று குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று பாஜக MP தேஜஸ்வி சூர்யாவுக்கு திமுக MP ஆர் ராசா பதில். தொகுதி மறுவரையறை குறித்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் தவறான தகவல் அளிப்பதாக கூறியதற்கு கண்டனம். In 1971, when Pakistan launched a war, we gave 6 crore, which was not matched by any other state, to maintain this nationalism of the country. In 1999, when Vajpayee was the Prime Minister, Tamil Nadu government, led by Dr. Kalangir Karunanidhi, gave 100 crores for the Kargil war. He should not teach nationalism for us. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவால் யாருக்கும் பாதகம் ஏற்படாது என உறுதிமொழி வழங்க தயார் என மக்களவையில் பிரதமர் மோடி திட்டவட்டம். தமிழில் பொருத்தமான வார்த்தை இருந்தால் அதை பயன்படுத்த தயார் என்றும் தொகுதி மறுவரையறை குறித்த விவாதத்தில் விளக்கம். अगर गारंटी शब्द चाहिए तो मैं गारंटी शब्द उपयोग करता हूं. वादा की बात करते हो तो मैं वादा शब्द उपयोग करता हूं. अगर तमिल में कोई अच्छा शब्द हो तो वो भी मैं बोलने के लिए तैयार हूं. 3 தசாப்தங்களாக மகளிர் இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்திருந்தது போதாதா என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி கேள்வி.
மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துவதால் கிடைக்கும் பெயரை எதிர்க்கட்சிகளுக்கே தந்து விடுவதாக கூறி ஒத்துழைக்க வேண்டுகோள். हमें क्रेडिट नहीं चाहिए. जैसे ये पारित हो जाए मैं कल एडवर्टाइजमेंट दे करके सबका धन्यवाद करने के लिए तैयार हूं. सबके फोटो छपवाने के लिए. தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்களுக்கு நன்மையே ஏற்படும் என மக்களவையில் அமித்ஷா விளக்கம். தென் மாநிலங்களில் தற்போது உள்ள 129 தொகுதிகள் 195 தொகுதிகளாக உயரும் என உறுதி. तमिलनाडु राज्य से चुनकर यहाँ आते हैं और 543 के सदन में उसके प्रतिशत है 7.18%. और अब 50% वृद्धि के बाद सांसद लगभग हो जाएंगे 59 और इनकी नए सदन में. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டில் தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என மக்களவையில் அமித்ஷா உறுதி. தற்போதுள்ள 7.18 விழுக்காடு விகிதம் 7.23 விழுக்காடாக உயரும் என விளக்கம். 2029க்கு முன்பு வரை தொகுதி மறுவரை மசோதா நடைமுறைப்படுத்தப்படாது என அமித்ஷா உறுதி. 2029ஆம் ஆண்டுக்கு முன்னர் நடக்கும் தேர்தல்கள் பழைய தொகுதிகளின் அடிப்படையிலேயே நடைபெறும் என்றும் விளக்கம். कि ये डिलिमिटेशन कमीशन की जो रिपोर्ट तब ही लागू होगी जब पार्लियामेंट इसको स्वीकार करके करेगी और राष्ट्रपति महोदय इस पर अपना मंजूरी का मोहर लगाएंगे. தொகுதி மறுவரையறை தொடர்பான 3 மசோதாக்கள் மீது 2வது நாளாக இன்றும் விவாதம். மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 30 மாதங்களுக்கு பிறகு அரசிதழில் வெளியீடு. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை என கோவை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். திமுக நினைப்பதை விட தமிழ்நாட்டிற்கு பாஜக நல்லது செய்யும் என்றும் பேச்சு. பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது. திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை செயல்படுத்துவாங்க. தொகுதி மறுவரையறையை வெளிப்படையாக எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத கூட்டம்தான் அதிமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலுக்கு தன்மானம் உள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டோம் என்றும் நாமக்கல் பரப்புரையில் பேச்சு. டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி போராடியது வெறும் ட்ரெய்லர் தான் என்று நாமக்கல் பரப்புரையில் முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாட்டின் போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம் என எச்சரிக்கை. கருப்பு கொடி ஏற்றி இன்னைக்கு காட்டிட்டோமா, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பார்க்கணும்னு டெல்லி ஆசைப்படக்கூடாது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் அவதூறு பரப்புவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா விரும்பிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை தான் தற்போது பிரதமர் மோடி நிறைவேற்ற இருப்பதாக மேட்டுப்பாளையம் பரப்புரையில் பேச்சு. நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். தேர்தல் தோல்வி பயத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் குற்றம் சாட்டுகிறது திமுக. நெல்லையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேர்தல் நேரத்தில் ஏதாவது பொருளை கிளப்பணும். திமுக தான் திட்டமிட்டு தேர்தல் தோல்வி பயத்தில் இந்த சதி. தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாட்டுக்கு 65 முதல் 70 தொகுதிகள் வரை கிடைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. எந்த காரணம் கொண்டும் தொகுதிகள் எண்ணிக்கை குறையக்கூடாது என்றும் ராயபுரம் பரப்புரையின் போது பேச்சு. எந்த காலத்தில் தொகுதி குறையக்கூடாது.
நமக்கு நியாயப்படி பார்த்தா டீலிமிட்டேஷன் படி பார்த்தா கிட்டத்தட்ட 70 தொகுதி வரணும். அந்த மாதிரி வந்தா நீங்க பிரிங்க, இல்லைன்னா 234 தொகுதிக்குள்ளவே ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணுங்க. தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரக்கூடாது என வி.கே. சசிகலா வலியுறுத்தல். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சேர்த்து 62 தொகுதிகளுக்கு குறையாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டுகோள். பொள்ளாச்சி பகுதியில் திடீர் கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய நீர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் 6 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உள் தமிழக மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரும். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் கணிப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள தேர்தல் ஆணையம். பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக சென்னையில் இருந்து வரும் 21ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் 3 நாட்களுக்கு 5574 சிறப்பு பேருந்துகளுடன் 10,663 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் 4 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவிப்பு. ஏப்ரல் 21, 22, 23 மற்றும் மே 4ஆம் தேதிகளில் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள், பார்கள் உள்ளிட்ட அனைத்தையும் மூட உத்தரவு. சென்னை அடையாறில் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க மற்றும் வைர நகைகள் பறிமுதல். சவுகார்பேட்டையிலிருந்து பல்லாவரத்திற்கு ஆவணங்களின்றி கொண்டு சென்றதால் நடவடிக்கை. தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாட்டிற்கு வரும் ராகுல் காந்தி பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுவார் என அறிவிப்பு. மாற்றி மாற்றி காலில் விழுந்து துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். போடியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். என்ன சொல்றாரு? ஆமா, என்ன முதலமைச்சர் ஆக்கினாங்க, அதனால மரியாதை நிமித்தம் போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து அந்த அம்மாவை பார்த்து நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு. திண்டுக்கல்லுக்கு வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை வாகனத்தில் சோதனை நடத்திய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர். காரில் ஆவணமோ பணமோ இல்லாத நிலையில் புறப்பட்டு சென்ற உதயநிதி ஸ்டாலின். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை. அடையாளம் கொடுத்த கட்சிக்கு எதிராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் போட்டியிடுகிறார் என விமர்சனம். தமிழ்குமரன் டெல்லிக்கு போறாரா, காங்கிரஸ்ல சேர்றாரா, 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பென்னாகரம் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் திட்டம் தீட்டுகிறார் பிரதமர் மோடி. கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நாட்டு உரிமையை பறிப்பதற்கு மோடி நாடாளுமன்றத்தில் திட்டம் போடுகிறார். 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது, அதை குறைத்து 30 முயற்சி செய்கிறார். நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னணியில் இருந்தது. ஆகவே நமக்கு தண்டனை கொடுக்க பார்க்கிறார். இதை விடலாமா? வேடிக்கை பார்க்கலாமா?
சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா திட்டவட்டம். மக்கள் ஒருபோதும் பாஜகவை நம்ப மாட்டார்கள் என்றும் நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சிக்கு பேட்டி. நடைபெறுகிற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணிக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள், மகத்தான வெற்றியை தேடி தருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதனோடு சேர்ந்திருக்கிற எந்த கட்சி ஆனாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார்கள், முறியடிக்கப்படுகிறார்கள். சென்னையில் விஜய் வெளியிட்ட தவிக தேர்தல் அறிக்கையை பெற்றுக்கொண்ட விவசாயி பரப்புரைகளில் சில வாக்குறுதிகளை அறிவித்த நிலையில் முழு தேர்தல் அறிக்கை வெளியீட்டு. மகளிர் மேம்பாடு, உலகத்தர கல்வி, சுகாதாரமான தமிழ்நாடு, சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர் நலன், இளைஞர் முன்னேற்றம், விவசாயிகள் நலன், மீனவர் நலன், தமிழ்நாடு வளர்ச்சி, நல்லாட்சி. இனி தமிழ்நாட்டில் தளபதி தலைவரினுடைய ஆட்சி. அண்ணன் சீர்திட்டம் மூலம் பெண்களின் திருமணத்திற்கு பட்டுப்புடவை 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என தவிக தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதி. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் மூலம் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலையும். தவிக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று விஜய் தேர்தல் வாக்குறுதி. ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். தவிக தலைவர் விஜயின் வேட்புமனுவில் சொத்து குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு. வருமான வரித்துறை விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சட்டம் ஒழுங்கு குறித்து பேசும் எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். நான் குற்றம் சாட்டுகிறேன் நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறீர்களே, உங்கள் ஏவுதலின் பேருத்தானே 13 பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எங்கே? ஸ்டெர்லைட் வளாகத்துக்கு எதிரே. அவர்கள் சிந்திய ரத்தத்துக்கு நீங்கள் தான் காரணம். ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை ரோட் ஷோ. கஞ்சா கடத்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதலிடத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தை இந்தியாவுடைய கஞ்சா தலைநகரமாக திமுக மாற்றி இருக்கிறோம். தமிழகத்தினுடைய கஞ்சா தலைநகரமாக, உற்பத்தி ஆகக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய தலைநகரமாக அதே திமுக ராமநாதபுரத்தை மாற்றி இருக்கிறாங்க. விருதுநகர் தொகுதியில் மகன் விஜய் பிரபாகரனுக்காக வாக்கு சேகரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என உறுதி. நிச்சயமாக எனக்கு எத்தனை முனை போட்டிகள் இருந்தாலும் உறுதியாக மக்கள் விரும்புகின்ற இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் குற்றச்செயலில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை என சீமான் எச்சரிக்கை. மாநிலம் முழுவதும் சிசிடிவி பொருத்தப்பட்டு குற்றங்கள் நடைபெறுவது தடுக்கப்படும் என்று உறுதி. கைப்பையை இருக்கிறது, சங்கிலியா இருக்கிறது, புள்ள கலட்டா பண்றது, பொம்பளை பிள்ளை கலட்டா பண்ண காலடி எடுத்து வைக்க முடியாது. தூக்கி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் பிள்ளைய தொட்டா நெஞ்சில வாயும் ஒரு தோட்டா, போயிட்டு வா மேல டாட்டா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கு வரவேண்டிய தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. இரவு வரை தன் பெயர் இருந்த நிலையில் காலையில் மாறிவிட்டதாக பவானி தொகுதி பரப்புரையில் புரட்சி தலை அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன்.
ராத்திரி வரைக்கும் நான் தான் காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அத்தாலும் கைது பொட்டி இல்லை. தேர்தலை ஒட்டி அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சசிகலா. 2 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் +2 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. திருச்செங்கோடு அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7000 வேஷ்டிகள் பறிமுதல். வீட்டின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. வணிக வளாகத்துக்கு வரி புத்தகம் வழங்க 25,000 ரூபாய் லஞ்சம். கோவையில் மாநகராட்சி வரி வசூல் அலுவலரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு துறையினர். மானாமதுரை அருகே சிவகங்கை புறவழி சாலையில் நிலக்கடலை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. 10 டன் அளவிலான நிலக்கடலை கீழே சிதறி சேதம். மேற்கு வங்கத்தில் தீர்ப்பாயம் அனுமதி அளிக்கும் வாக்காளர்களை தேர்தலில் ஓட்டு போட அனுமதிக்க வேண்டும். வாக்காளர் திருத்த பட்டியல் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் மிகப்பெரும் வெற்றி என திரிணாமுல் காங்கிரஸ் பெருமிதம். பாஜகவின் முகத்தில் மிகப்பெரும் அறை விழுந்திருப்பதாக விமர்சனம்.